ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் செடி வச்ச ஒரு க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய மண்ணை அப்படியே பயன்படுத்தலாமா, இல்லது புதுசாக மண் வச்சு தான் நம்ம செடி நடணுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம மாற்றி புது மண் கொடுக்கணும். இது நான் க்ரோ பேக்கு சீட்ஸ் எல்லாம் வாங்குகிற இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்போ தான் அந்த செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளரும்னு எனக்கு சொன்னாங்க. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சு அது காய்ச்சி முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த செடி தான் வைக்கணும். அப்போ என்ன செய்வேன் அப்படின்னா, அந்த மண் எல்லாத்தையுமே மாற்றி புதுசாக ஒரு மண் கலவையை வந்து நான் கொடுப்பேன். அதுக்காக ஃப்ரெஷ் மண் தான் கொடுப்பேன்னு இல்லை, ஏற்கனவே அதில் இருக்க மண்ணை தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நான் அதை வீடியோவில் சொல்கிறேன். வெஜிடபிள்ஸ் வந்து காய்ச்சி முடிஞ்சு வெறும் மண் தான் இருந்துச்சு க்ரோ பேக்கில். ஸோ அது எல்லாத்தையுமே நான் சேர்த்து ஒரே இடத்துல தட்டி அதில் இருக்கக்கூடிய கல், அப்புறமா இந்த பிளாஸ்டிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். மண் வந்து கட்டியாக இருந்ததுன்னா அதை நல்லா பொடிச்சு வந்து லூஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அடுத்தது நம்ம செடி நடும்போது ரொம்ப ஈஸியாக அந்த செடி வந்து வளர்ந்துடும். மண்ணும் ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நல்ல காற்றோட்டம் அதுக்கு கிடைக்கும், செடியும் ரொம்ப வேகமாக வளர்ந்துடும். அப்புறம் இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் மண்ணில் எல்லாம் இப்படி வெறும் கை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து நிறைய கடி வாங்கின அனுபவம்லாம் எனக்கு உண்டு பூச்சிகள்கிட்ட இருந்து. நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி க்ளவுஸ் போடலை, என் க்ளவுஸை தேடினேன் காணலை. ஸோ நீங்கள் க்ளவுஸ் போட்டிருக்கிறது ரொம்பவே நல்லது. மண் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. மண்ணை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு லூஸாக இருக்குது அப்படின்னு. இந்த மண்ணுக்கு கூட புது மண் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்ம கார்டனில் கிடைக்கக்கூடிய சாயிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. புது மண்ணும் நிறைய எடுக்கணும் அப்படின்னு இல்லை, நம்மக்கிட்ட இருக்க மண்ணை பொறுத்து கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இனி இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மண்ணை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா வந்து இதில் உரம் ஆட் பண்ணணும். இது உங்களுக்கு என்ன உரம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக நமக்கு செடிகளுக்கு போடணும். அப்போ தான் வேரழுகல் நோய் வராமல் இருக்கும். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது வந்து கோகோ பீட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கோகோ பீட்டும் போட்டு நல்லா மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோகோ பீட் போடுறது வந்து மண் வந்து நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான க்ரோ பேக்ஸில் இந்த மண்ணை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே மண் எடுத்தாச்சு. இனி என்ன பண்ணணும்னா, இதில் உடனே செடி நடாமல் 2 நாள் வரைக்கும் அதில் நல்லா தண்ணி நனைச்சி டெய்லி அதை கிளறி விட்டுட்டு 2 டேஸ் கழித்து நீங்கள் செடி நட்டிங்க அப்படின்னா செடி வந்து ரொம்ப வேகமாக வளரும், நல்ல வளர்ச்சி இருக்கும் செடியிலையும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கும் டைம் சேவ் ஆகும். எப்போவுமே நம்ம புது மண்ணே எடுத்துகிட்டு இருந்தோன்னா நமக்கும் அது கஷ்டம், அதுக்கு நமக்கு டைமும் கிடைக்காது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி ஈஸியாக உங்கள் கார்டனில் நீங்கள் செடி வளர்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.